Hi guys, good morning. This is Srinivasan. Today, before starting the class, I'm gonna ask you 5 questions from previous chapter. Just answer it through your commands. The first question is, the Hellenistic age was explained in dash era. Second question, when and where was the Vasco da Gama landed in India? Third question, which was the headquarters of the British Company in India? Fourth question, when did the Queen Elizabeth granted charter to the East India? It's a knowledgeable question. And last question too. Who was the Emperor of India when British arrived? நாம் இன்றைக்கி புதுசாக அடுத்த ஒரு சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த வகுப்பில் இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன் நான். என்ன கொஸ்டின்ஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்னா ஹெலனிஸ்டிக் காலம் அப்படின்றது. ஹெலனிஸ்டிக் காலம் அப்படின்றது எந்த காலகட்டத்தை குறிக்கக்கூடியது? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், வாஸ்கோ ட காமா இந்தியாவிற்கு வந்தார், அவர் எப்பொழுது இந்தியாவிற்கு வந்தார், எந்த இடத்துக்கு வந்தார் இந்தியாவில்? இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து, பிரிட்டிஷுடைய கம்பெனி இந்தியாவில் நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணாங்க, அதில் அவர்கள் ஹெட் குவார்ட்டர்ஸாக எதை வச்சுருந்தாங்க, தலைமையகமாக எதை வைத்திருந்தார்கள், அதுதான். அடுத்து நாலாவது கொஸ்டின், குயின் எலிசபெத் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு சார்ட்டர் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு பட்டயம் கொடுத்துருப்பாங்க, உரிமை பத்திரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் இந்தியாவுக்கு போய் வாணிபம் பண்ணால் பெர்மிஷன் கேளுங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி கொடுத்துருப்பாங்க. அந்த சட்டம், அந்த பட்டயம் வந்து என்னைக்கு கொடுத்தாங்க, அந்த டேட்டு, வருடம், மாதம், அது வேணும். அடுத்து இது ஒரு நாலேஜபிள் கொஸ்டின். இது எதுக்கு அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வாணிபம் செய்வதற்கு வந்தாங்க. அவங்க வாணிபம் செய்ய வந்தப்ப இந்தியாவில் பேரரசராக இருந்தவர் யார், எந்த அரசாட்சி ஆட்சி செய்து கொண்டிருந்தது, இதுதான் இந்த 5 கொஸ்டின். ஓகே, இன்னைக்கு நாம் கிளாஸுக்கு போகலாம். டுடே the topic we are going to discuss is globalization in India. Let me give you a short introduction about the topic we are going to discuss. The globalization in India. After 1980-81, India faced severe imbalance of payment, hike in oil price, Gulf War in 1990-91, and hostilities in West Asia are the main causes for imbalance of payment. The new government took charge on June 1991. It faced financial bankruptcy. There was heavy flight of capital out of India. Since India lost its credit worthiness in the international market, the government mortgaged 40 tons of gold to the Bank of England. In July 1991, with the series of policy changes, India followed new economic policy. இந்தியா உலகமயமாதலில் எவ்வாறு ஈடுபட்டது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 1980க்கும் 1981க்கும் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவில் பணத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள், அதாவது ஒரு நிலையற்ற தன்மை இருக்குது, நிலவிட்டு இருந்திருக்கும். இதனுடைய விலையை இந்த மாதிரியான தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, கச்சா எண்ணெயுடைய அதிகப்படியான விலையேற்றம். கச்சா எண்ணெய்ன்றது ரா ஆயில், நம்ம பெட்ரோலியம் ஃபாசில் ஃபியூல்னு சொல்லுவோம், அந்த ரா ஆயில் அதனுடைய விலை அதிகமாகிடுச்சு. அதே நேரத்தில் வளைகுடா பகுதிகளில் ஏற்பட்ட போர் 90-91 இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட போர், இதே நேரத்தில் மேற்கு ஆசிய நாடுகளுடைய எதிர்ப்பு, இவற்றின் விளைவாகத்தான் இந்தியாவில் பொருளாதாரம் ஒரு நிலையற்ற தன்மையில் இருந்திருக்கும். இதன் பிறகு 1991 ஜூனில் புதுசாக இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட்டு ஆட்சிக்கு வருது. ஸோ மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நெருக்கடிகளை சமாளிக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் வருது. பட் அவங்கக்கிட்ட போதுமான அளவு பணம் அங்கே இல்லை. அதனால் அவங்க வங்கிகள் எல்லாமே திவாலான நிலையில் தான் இருக்குது இந்தியாவில். இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களை அதன் மீது அதிகப்படியாக பணம் முதலீடு செய்வதற்கும், அதே நேரத்தில் இந்தியாவுடைய மூலதன பொருட்களை வாங்குவதற்கும் ஆட்கள் இல்லை. இந்தியாவில் முதலீடு செய்து கொண்டிருந்த அதிகாரிகள் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்தியாவுடைய பொருளாதார கொள்கைகளை யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ ஏன்னா இந்தியாவில் பொருளாதார பணம் வந்து ஒரு நிலையான தன்மையில் ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த நேரத்தில் தான் பன்னாட்டு சந்தையில் வந்து இந்தியாவிற்கு கடன் தரக்கூடிய அந்தஸ்து வந்து இல்லாமல் போகுது. ஸோ வேறு வழியே இல்லாமல் இந்தியா என்ன பண்ணும், தாங்க இருக்கக்கூடிய 40 டன் அளவிற்கான தங்கத்தை
என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலாந்தினுடைய பேங்க்கில் போய் அடகு வைக்கிறாங்க. தன்னுடைய பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராசஸ் நடக்குது. வேறு வழியே இல்லாமல் 1991 பல்வேறு பொருளாதார மேம்பாடு நிகழ்வுகளை செய்து கொண்டே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியா கடைசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா புதிய பொருளாதார கொள்கையை கடைபிடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த புதிய பொருளாதார கொள்கை 1991 நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படி தான் உலகமயமாக்கல் கொள்கையில் இந்தியா உள்ள வருது. Reforms made to adopt globalization. New economic policy in India. First one, abolition of industrial licensing except for a few industries. Second one, reducing in the number of industries reserved for public sector. Third one, fixation of a realistic exchange rate of rupee to exchange exports of Indian goods. Fourth one, foreign private sector by making rupee convertible on trade on current account and by reducing import duties. Fifth one, foreign exchanges regulations were suitably amended. Sixth one, the statutory liquidity ratio are reduced to increase lending by RBI. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளும் உரிமம் பெறுமா அப்படின்ற அந்த முறையை நீக்கிருச்சு. அதாவது சில தொழில்களை பின்பற்றக்கூடிய நிறுவனங்கள் மட்டும்தான் உரிமம் கொடுக்கணும், எல்லாரும் அந்த உரிமம் பெறதை இது நிறுத்தியது. அதாவது இரண்டாவது என்ன அப்படின்னா அரசாங்கம் தான் இந்த தொழிலெலாம் பார்க்கணும், இந்த தொழிலெல்லாம் அரசாங்கம் பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தொழில்களுடைய எண்ணிக்கை என்ன ஆயிடுச்சுன்னா குறைந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா தனியார் மயமாக அதிக தொழில்கள் தனியார்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இதுதான் உலகமயமாக்கலுடைய கொள்கை. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மூன்றாவது, இந்தியா தன்னுடைய பணத்தை வெளிநாடுகளுக்கு தொடர்ச்சியாக ஒரே விகிதத்தில் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய பணத்தின் அளவு நிலையான தன்மையை பெற்றிருக்கும். ஸோ நிலையான பணத்தில் அதில் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த மாறுபாட்டை இது சரி செய்து தருது நமக்கு. நாலாவதா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனியார் துறை இந்தியாவுக்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் போது அது என்ன பண்ணுது, வரியை குறைத்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்கின்றது. அப்படி இறக்குமதி செய்வதன் மூலமாக வர்த்தகத்தில், அதாவது ட்ரேடிங்கில் என்ன அப்படின்னாக்கா ரூபாய்க்கு இடையில இருக்கக்கூடிய மாற்றத்தை என்ன பண்ணலாம், உருவாக்க முடியும், வட்டியை அதாவது வரியை குறைத்து அனுப்புவதன் மூலமாக. அடுத்து கடைசியாக இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி அவங்க சட்ட ரீதியாக சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி ஒரு நீர்மை விகிதம் கொடுத்துருப்பான், ஒரு அளவு கொடுத்துருப்பான். அந்த அளவு என்னென்னா அதிகரிக்கப்பட்டிருக்கும். இதுதான் புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதுனால் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா இதுதான் நடந்திருக்கும். இந்த மாதிரியான ஃப்ரேம்ஸ் தான் அது கொடுத்துருக்கும். Our next topic is MNC, Multinational Company. It is a corporate organization which owns or control production of goods or services in at least one country, otherwise called MNC, Multinational Company, TNC, Transnational Company, MNE, Multinational Enterprises. ஒரு பன்னாட்டு நிறுவனம்ன்றது என்னன்னாக்க தனக்குன்னு சொந்தமாக வச்சுருக்கணும், இல்லைன்னா பிற நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பண்டங்கள் மற்றும் பணிகளை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இப்படி கட்டுப்பாட்டில் வச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நான் வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறேன், அந்த வீட்டில் போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எனக்கு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறேன். அப்படி இல்லைனாக்கா அங்கே இருக்கிறவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட கேட்டு தான் யூஸ் பண்ணணும். இப்படி கட்டுப்பாட்டை நான் வச்சுருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் அது மல்டிநேஷ்னல் கம்பெனி. இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு நிறையா பேர்லாம் இருக்குது. டிஎன்சின்னு ஒரு பேர் இருக்குது, டிரான்ஸ்நேஷ்னல் கம்பெனி அதுனாக்கா அப்படின்னா சர்வதேச நிறுவனம்னு அர்த்தம். இன்னொன்று மல்டிநேஷ்னல் என்டர்பிரைசஸ்ன்னு இருக்குது, அப்படின்னாக்கா பன்னாட்டு அமைப்புன்னு அர்த்தம். அவர் நெக்ஸ்ட் சைட் ஹெட்டிங் இஸ் எவல்யூஷன் ஆஃப் எம்என்சி. East India is the first MNC company of India, and slowly they are involved politically and was dominant throughout the country. In 1920 they controlled raw materials. In 1950 they controlled manufacture and service sectors. There are 4 major exporting countries like USA, UK, France and Germany. So
நிறுவனம் இந்தியாவில் எவ்வாறு வளர்ச்சி பெற்றது? அதாவது கிழக்கிந்திய கம்பெனி, ஐரோப்பாவிலிருந்து கிழக்கிந்திய நிறுவனங்கள் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்களோ அப்பையிலிருந்து இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனங்களின் தலையீடுகள் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தி கொண்டே வந்தான் தனது நிலையினை. அதை தான் நாம் அங்கே கவனிக்கணும். அப்போ இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி நாம் யோசிக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போ பன்னாட்டு நிறுவனத்தை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய வெற்றியை மட்டும் தான் இங்கே பார்க்க முடியும். அவன் அதை வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு தான் இருக்கிறான் இப்போ வரைக்கும். ஸோ அடுத்து 1920 என்ன பண்ணான் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் அனைத்தும் அவன் கட்டுப்பாட்டு கீழே போயிருச்சு. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மூலப்பொருளை எடுக்கணும் அப்படின்னா நாம் அவங்ககிட்ட கேட்டு தான் எடுக்கணும். அதுதான் 1920 நடந்திருக்கு. இதுக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்தோன்னாக்கா 1950 உற்பத்தி மற்றும் அதை வழங்கீடுகள், பங்கீடுகள் இதையும் அவன் கட்டுப்பாட்டு கீழே போயிருச்சான். எடுத்துக்கிட்டான். எப்படி அப்படின்னா, நாம் என்ன பொருளை உற்பத்தி செய்யணும்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட தான் இருக்குது. நான் எந்த பொருளை யாரெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? பன்னாட்டு நிறுவனத்திட்ட போயிடுச்சு. இப்படி தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட 4 நாடுகளில் இருந்து முக்கியமான நாடுகள் இந்தியாவில் தன்னுடைய நிறுவனத்தை நிறுவி வச்சுட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு USA, ஏறக்குறைய 11 கம்பெனி வச்சிருக்கிறான். USA, UK, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்த 4 நாட்டு நிறுவனங்களும் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கின்றது. 11 of the 15 largest multinationals are American. In 1971, the American corporations held 52% of the total work stock of foreign direct investment. Great Britain held 14.5%, followed by France 5% and Federal Republic of Germany 4.4% and Japan 2.7%. In 1969, the American multinationals alone produced approximately $140 billion worth of goods. The American multinationals realized quite sustainable returns to the extent of 34% in Asiatic countries and 22% in African countries. They then acquire enormous power in host countries, which smoothens the free flow of funds across international boundaries. They purchase the best brains in these countries and resort to unfair practices. With their huge resources, the MNCs are able to invest in research and development and exploit technological developments to manufacture new products and discover new process. 1971 மட்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்களில் நேரடியாக முதலீடு செஞ்சுருக்காங்க. அந்த நேரடியாக முதலீடு செய்ததில் அமெரிக்கா மட்டும் 52% வச்சுருந்துருக்கிறான். இதன் பிறகு பிரிட்டன் 14.5% வச்சுருந்துருக்கிறான். ஃப்ரான்ஸ் 5% வச்சுருக்கிறான். ஜெர்மனி 4.4%, ஜப்பான் 2.7%. இந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பின்தங்கிய நாடுகளில் இவர்கள் நேரடியாக முதலீடுகள் செய்திருக்காங்க. இதன் பிறகு 1969 ஏறக்குறைய பன்னாட்டு நிறுவனங்கள் மூலமாக அமெரிக்க நிறுவனம் மற்றும் சம்பாதித்த ஊதியம் எவ்வளோ தெரியுமா? $140 பில்லியன் அளவுக்கு அவன் சம்பாதிச்சிருந்திருக்கான். ஸோ இதுக்கு அடுத்து 34% ஏசியாவில் இருந்தும் 22% ஆப்பிரிக்காவில் இருந்தும் தனக்கு வருமானம் வருகின்றது அப்படின்றத புரிந்து கொண்ட அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நாடுகளோட நிதி நிலையை நேரடியாக சீராக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் அங்கே அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தான். இப்போ என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள்கிட்ட ஒரு அழகில்லாத ஒரு முறையினை பின்பற்ற என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட உழைப்பை அதிகமாக எடுத்துக்கொள்கிறது, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எடுத்துக்கிறது, அவங்கள அதிகமாக வேலை வாங்குறது, அவங்கள வச்சே ஆராய்ச்சி எல்லாமே பண்ணிக்கிறது, அவர்களை வச்சே பொருட்களை அதிகமாக உருவாக்கி கொள்வது, அவர்களை வைத்து அதிகமாக லாபம் எடுத்துக்கொள்வது, இது எல்லாமே நடக்கும். அவர்களை வைத்து மட்டும்தான் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பொருளை தயாரித்தான் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலையாட்களை வைத்து தயாரிப்பான். பட் ஆனால் அதுக்கு உரிமையை வச்சுக்கிறது யாருன்னா அது அவன் தான். அதிகப்படியாக லாபம் வரும். அந்த லாபத்தை என்ன பண்ண போகிறான் அப்படின்னாக்கா அவன் தான் நிறைய இடத்துக்கு போகிறான். அவன் நாட்டுக்கு தான் அந்த லாபத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இப்படி தான் இந்த சுரண்டல் முறையில் பன்னாட்டு நிறுவனங்கள் இன்று தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்கு. அவர் நெக்ஸ்ட் side heading is growth of MNCs in India. Between 1948 to 1988, India was signed 12,760 foreign collaboration agreements. It showed MNC participating in India industry through cooperation with Indian industrialists. As a result of liberalized
it means foreign investment policy. Announced in July to August 1991, flow of foreign direct investment. ஸோ 1948லேருந்து 88க்குள்ளே ஏறக்குறைய இந்த 40 வருஷத்துக்குள்ளே இந்தியா வெளிநாடுகள் வந்து என் நாட்டில் முதலீடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 12,760 ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருந்திருக்கு. இந்த ஒப்பந்தத்தோட விளைவுகள் என்ன அப்படின்னா, பிற நாடுகள் இந்தியாவில் வந்து அவங்க முதலீடு செய்து இந்தியாவில் தொழில்துறையை நிறுவி இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து உற்பத்தியை பெருக்கி எல்லா வளம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பணம் மட்டும் அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு முறை தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதன் பிறகு என்னன்னாக்கா இதனுடைய முடிவு, அதாவது நம்ம நியூ ஃபாரின் பாலிசி, அதாவது வெளிநாட்டு கொள்கை, நம்ம இது நியூ எக்கனாமிக் பாலிசி யூஸ் பண்ணோம்ல 1991. ஸோ அதன் மூலமாக நமக்கு வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இந்தியாவின் மீது முதலீடு செய்வதற்கான விலக்குகள், அதாவது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லாமல் விலக்குகள் அளிக்கப்பட்டிருக்கும். இதுதான் வந்து நம்ம குளோபலைசேஷன்ஸில் நமக்கு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். நமக்கு வருதா இல்லை பிற நாட்டுக்கு வருதான்றது அது ரெண்டாவது விஷயம். ஸோ நெக்ஸ்ட் side heading is reasons for the growth MNC. Expansion of market territory. As the operation of large sized firm expand, it seeks more and more extension of its activities beyond the physical boundaries of the country in which it is incorporate. Next, marketing superiorities. A multinational firm enjoys a number of marketing superiorities over the national firms. It enjoys market reputations and faces less difficulty in selling its products. It adopts more effective advising and sales promotion techniques. And financial superiorities. It has financial resources and high level of funds utilization. It has easier access of external capital markets. Because of its international reputation, it is able to raise more international resources. Technological superiorities. The main reason why MNCs have been encouraged by the underdeveloped countries to participate in their industrial development is on account of the technological superiorities which these firms possess as compared to national companies. Product innovations. MNCs have research and development engaged in the task of developing new products and superior designs of exciting products. எம்என்சி கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, சந்தை நிலப்பரப்பின் விரிவாக்கம். அதாவது மார்க்கெட் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து அதிகமாகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது அவை உள்நாட்டுக்குள்ளே அந்த பொருளை விற்பனை செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதிகப்படியான காம்படிட்டர்ஸ் இருக்கும்போது அவன் என்ன பண்ணணும், அந்த பொருளை வெளிநாடுகளுக்கு விற்று தான் ஆகணும். ஸோ அதனால் இது ஒரு ரீசன். ஸோ இவனால் வெளியே போய் விற்க முடியாது. அதனால் எம்என்சி கம்பெனி என்ன பண்ணும்பொழுது அவன்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், அந்த பொருட்களை அவன் அதை சந்தைப்படுத்த முடியும். சந்தைப்படுத்தணும்னா மார்க்கெட்டுக்கு அவனால் கொண்டு போய் சேர்க்க முடியும். ரெண்டாவது, சந்தைப்படுத்தும் மேன்மை. இந்த சந்தைப்படுத்தக்கூடிய மேன்மை தன்மை வந்து என்ன அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது சந்தை மதிப்பு, அந்த பொருளுக்கு அந்த மார்க்கெட், அந்த பொருளுக்கு உண்டான வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இதே நேரத்தில் அந்த பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை அவனை என்ன பண்ணிப்பான், டீல் பண்ணிப்பான். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படின்றத விளம்பரப்படுத்தக்கூடிய வேலையும் யார் பார்த்துக்க போகிறா, எம்என்சி கம்பெனி பார்த்துப்பான். இதன் பிறகு அடுத்து என்னன்னாக்க நிதி மேன்மை. இவன்கிட்ட ஒருத்தனுக்கு ஒருத்தர் இவனால் ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும். இவன் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனியாக பண்ணும்போது அவன் பல நாடுகளோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறான். ஸோ அதனால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு இவனை பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா, இவன்கிட்ட நல்லபடியாக பழகிட்டோம் அப்படின்னா ஒரு நாட்டை இன்னொரு நாட்டுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் தொடர்பு கொண்டு கொள்ள முடியும். இதன் மட்டும் இல்லாமல் மூலதன சந்தைகளை நம்மளால் பிற நாடுகளுக்கும் எடுத்துகிட்டு போக முடியும். இது ஒரு விஷயம். அடுத்து தொழில்நுட்ப மேன்மை. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நாடுகள் என்ன நினைக்கும் அப்படின்னாக்க, நம்மளை விட மேலே இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட என்ன பண்ணுவான், அவன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அதனால் எம்என்சி கம்பெனி அவன் வந்து தொழில்நுட்பத்தில் மேன்மை பொருந்தி இருப்பான். நம்ம ஊருக்கு வந்தால் நமக்கு புதுசாக சொல்லித்தருவான் அப்படின்னு சொல்லி நாடுகள் என்ன பண்ணுது, இந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸை அவங்க நாட்டில் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து கடைசி பார்த்தோன்னா பண்டங்களின் கண்டுபிடிப்புகள். இந்த பன்னாட்டு நிறுவனம் என்ன பண்ணுதுனாக்கா, எப்பொழுதும் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா அதை அப்படியே விட்டுற பொருளை புதிய பொருளை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறான். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அப்கிரேட் பண்ணுறான், மேன்மைப்படுற அடுத்த கட்ட லெவலுக்கு என்ன பண்ணுறான், கொண்டு போய் சேர்க்கிறான். இப்படி கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாக அதிகப்படியான பொருட்கள், அது சம்பந்தமான ஆராய்ச்சிகள், இது எல்லாமே நடக்குது. ஸோ அதனால் இத்தகைய காரணங்களால் என்ன ஆகுது, பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து
வெகு அதிகமாக வளர்ச்சி பெற்று வருகின்றது. ஓகே, நெக்ஸ்ட் the advantages of MNC. Producing the same quality of goods at lower cost and without transaction cost. Second one, MNC reduce prices and increase the purchasing power of consumer worldwide. Third one, a MNC is able to take advantage of tax variation. Fourth one, spurring job growth in the local economics. இந்த எம்என்சி கம்பெனி இருக்கிறனால மெரிட்ஸ், அதாவது லாபம், நன்மைன்னு எதுவும் இருக்குது அப்படின்னு பார்த்தா நன்மை இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்து என்ன நன்மை அப்படின்னாக்க, ஒரு பொருளை அதனுடைய தரம் மாறாமல் அதை கம்மியான விலைக்கு உற்பத்தி செய்து தரான். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பொருளுடைய விலையை குறைத்து அதை வாங்குவதற்கான நுகர்வோரின், அதாவது தன்மையை, அதை பர்ச்சேசிங் பவர்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் நுகர்வோர் வாங்குவதற்கான பலத்தை நுகர்வோருக்கு அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி அதிகப்படுத்தி தருது விலையை, அதே நேரத்தில் விலையவும் குறைக்கிறது. இது பன்னாட்டு அளவில் இந்த வேலையை அது பார்த்துக்குது. வரியை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எம்என்சி என்ன அப்படி அந்த கம்பெனியே அதை பொறுப்பெடுத்துக் கொள்கின்றது. இந்த கம்பெனி எந்த இடத்துல போய் வேலையை நிறுவுகின்றதோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கின்றது. அந்த நாட்டின் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை என்ன பண்ணுது, டெவலப் பண்ணுறதுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஊக்குவித்தல் பண்ணுவாங்க. வாட் எவர் இட், எம்என்சி ஆல்சோ ஹாவ் எ டிஸ்அட்வான்டேஜஸ். The first one, they are a way for the corporations to develop a monopoly. First one. Second one, they are also a detrimental effect on the environment. Third one, the introduction of MNC into a host country's economy may also lead to the downfall of smaller local business. And last, MNC breach ethical standards, accusing them of evading ethical laws and leveraging their business agenda with capital. என்னதான் இருந்தாலும் இந்த பன்னாட்டு நிறுவனங்களின் மூலமாக தீமை பல விதங்களில் நமக்கு கிடைக்கின்றன. என்ன அப்படின்னா, ஒரு நாட்டிலுடைய பகுதியில் எம்என்சி நிர்வாகம் தலையிட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது முழுவதுமாக எம்என்சியுடைய கட்டுப்பாட்டிற்கே போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் மோனோபோலி அப்படின்னு சொல்கிறாங்க. மோனோபோலினா முற்றும் உரிமை. அதை அந்த பன்னாட்டு நிறுவனமே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே வைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க, பன்னாட்டு நிறுவனம் ஒரு நாட்டில் நுழையும் பொழுது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அழிவதை பற்றி அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் கண்டுகொள்வதே கிடையாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, பன்னாட்டு நிறுவனங்கள் புதிதாக ஒரு நாட்டிலோ இல்லை ஒரு பகுதியில் நுழையும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு வர்த்தகர்கள், வணிகஸ்தர்களை பற்றி அது துளியும் அது கொஞ்சம் கூட கவனம் மேற்கொள்வது கிடையாது. இதுதான் ஒரு மூணாவது விஷயம். நான்காவது விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை எல்லாம் தங்களுக்கு ஏற்ற வகையில் அதனால் மாற்றிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் அந்த இருக்கக்கூடிய பகுதிகளில் தங்களுடைய மூலதனம் நிர்வகிக்கக்கூடிய தன்மை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படியாவது அவர்கள் அதை பறித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி அந்த ஜட்ஜஸை எப்படி வாங்குறது. இந்த கத்தி படம் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் இருக்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் அவன் ப்ராப்பராக அவன் சொல்லியிருப்பான். அவன் எப்படி அந்த லோக்கல் கவர்மெண்ட் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணணுன்றது அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி தான் எம்என்சி கம்பெனிஸுடைய, பன்னாட்டு நிறுவனங்களுடைய தீமைகள்லாம் இருக்குது. ஃபேர் ட்ரேடு, அதாவது நியாயமான வர்த்தகம். ஒரு நியாயமான வர்த்தகம் எப்படி இருக்கணும்னாக்க, சிறிய விவசாயிகளை உலகளாவிய சந்தையிடத்தில் ஒரு சுறுசுறுப்பான இடத்திற்குள்ள ஒரு பகுதியாக அவங்கள வைத்திருக்கணும் அப்படின்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்க, நுகர்வோருக்கும் இதில் நம்ம முக்கிய பங்கு அளிக்கணும். அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும். அந்த பொருளை அவங்களுக்கு கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் அந்த பொருள், அதாவது அந்த சந்தைப்படுத்தும் பொழுது அந்த பொருளுக்கு மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, மதிப்பை அதுக்கு அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் நியாயமான வர்த்தகம். ரெண்டாவது, விவசாயி, பண்ணை தொழிலாளிகள், அந்த கைவினைஞர்கள் இருக்காங்க பாரு, அவர்களுடைய வருமானத்தை எல்லாத்தையுமே இது உயர்த்தணும். அடுத்து, உற்பத்தி செய்யும் பொழுதும் விற்பனை செய்யும் பொழுதும் அதே நேரத்தில் அந்த விற்பனை செய்யப்பட்ட பொருள் முதல் லாபங்களை பங்கிடுதலின் பொழுதும் பொருளாதார லாப பங்கீடுகள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது சில இடர்பாடுகள் ஏற்படும். அந்த இடர்பாடுகள் எல்லாத்தையுமே அது தாங்கி கொள்ளணும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிற அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். அடுத்து, உற்பத்தியாளர் குழுக்கள் இருக்காங்க, அவங்கள நிறுவனம் மற்றும் வர்த்தக திறன்களை அதிகரிக்கணும். அவங்க எப்படி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கன்ற அதையும் அதிகப்படுத்தணும். அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய உரிமையை மேம்படுத்தணும். அப்புறம் தொழிலாளர்களுக்கு சரியான முறையில் ஒருங்கிணைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் அமைவதற்கான ஏற்பாடுகள் செய்து தரணும்.
பாதுகாப்பான மற்றும் நிலையான விவசாய முறைகள் வந்து எப்பொழுதுமே நம்ம பின்பற்றிட்டு வரணும். அப்புறம் பணிகள் மற்றும் அந்த பணிகளுக்கு உண்டான நிலை மேம்படுத்தி கொண்டு வருவதற்கான தன்மையை ஊக்குவிக்க வேணும். இப்படிலாம் இருந்தால் தான் அது என்னது நியாயமான வர்த்தகம் அப்படின்றாங்க. இது போக நியாயமான வணிகம் என்பது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு சிறந்த விலை, சிறந்த வேலைப்பாடுகள் மற்றும் வர்த்தகம் தொடர்பான நியாயமான விதிமுறைகளை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க, நியாயமான வர்த்தகம்னு சொல்கிறாங்க. Beneficiaries of fair trade practices consumer. First, consumers. Consumers support enable fair trade organizations to advocates and comparing for wide reforms of international trading routes. By buying fair trade labeled product, consumers support producers who are the struggling to improve their lives. Trades and companies. Fair trade offers companies a credible way to ensure that their trade has a positive impact. Producers. Stable prices that cover the cost of sustainable production. Principles of fair trade organization. Creating opportunities for economically disadvantaged producers. Transparency and accountability. Fair trading practices and payment of a fair price, ensuring no child labor and forced labor, commitment to non-discrimination, gender equity and freedom of association, providing capacity building and promoting fair building, respect for the environment. ஸோ நியாயமான வர்த்தக முறையை பின்பற்றுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நுகர்வோர்களுக்கு இந்த இந்த வாணிப முறையினை பின்பற்றுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கிடைக்குது. அதே நேரத்தில் அவர்களுடைய சீர்திருத்த தன்மையை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க முடிகின்றது. பன்னாட்டு அளவில் இவங்க ட்ரேடிங்காக ஏற்படக்கூடிய அந்த விதிமுறைகள் எல்லாமே தெரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த மாதிரி ஃபேர் ட்ரேட் இருக்கக்கூடிய லேபிள்டு அந்த முத்திரை இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குறது மூலமாக நுகர்வோர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் அந்த மாதிரி போராடி வாழ்க்கையில் மேம்படுத்திட்டு வரவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை தர முடிகின்றது. ஃபேர் ட்ரேடில் இருக்கிறவங்க ஆஃபர் கொடுக்கறது மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல மேம்பட்ட நிலையில் தான் இருக்குது, அவன் மேம்படுத்திட்டு வரான், தன்னுடைய தரத்தை உயர்த்திட்டு வரான் அப்படின்றது நம்மளால் தெரிஞ்சு கொள்ள முடியும். இது எப்போ அப்படின்னா, அவன் வந்து ப்ராப்பராக ஆஃபர் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் இந்த வர்த்தக முறையில் ஒரு பொருளுடைய விலை வந்து மாறாமல் அதே விலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் வந்து முக்கியம் இல்லையான்றதே மக்கள் மறந்துடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அந்த பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. சஸ்டைனபிள் அப்படின்றது நமக்கு தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக. இந்த நியாயமான வர்த்தக முறைன்றது தனக்கென சில கோட்பாடுகள் வைத்திருக்கு. அது என்ன கோட்பாடுகள் அப்படின்னாக்க, பொருளாதார ரீதியில் பின்தங்கிய உற்பத்தியாளர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு. இது ரெண்டாவது. மூணாவது, நியாயமான வர்த்தக நடைமுறைகள் மற்றும் நியாயமான விலையில் கொடுக்கணும். அதுக்கடுத்து, குழந்தை தொழிலாளர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றதையும், ரெண்டாவது, கட்டாய தொழிலாளர்கள் இல்லை என்பதையும் அவங்க உறுதிப்படுத்திக்கணும். யாரையுமே கட்டாயப்படுத்தலை அப்படின்றத. அதுக்கடுத்து, பாகுபாடு அல்லாத பாலின சமபாங்கு மற்றும் சங்க சுதந்திரம் ஆகியவற்றை இதில் அர்ப்பணித்திருக்கணும். இதன் பிறகு திறனை வளர்த்தல் மற்றும் நியாயமான அமைப்பினை மேம்படுத்துதல். முக்கியமான விஷயம் கடைசி, சுற்றுச்சூழலுக்கு மதிப்பளித்தல். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக், GATT, General Agreement of Trade and Tariffs. GATT was signed by 23 countries in 1947. India was one of the founder member of GATT. In the 7th round, 99 countries participated. In the 8th round of 1986 Uruguay round, there are 117 countries are participated. The Director General of GATT, Arthur Dunkel, came up with a draft final act known as Dunkel draft. And on April 15th, 1994, the final act was ultimately approved by and signed. GATT's primary purpose was to increase international trade by reducing various tariffs, quotas, and subsidies while maintaining meaningful regulations. World Trade Organization (WTO). The signing of the Financial Act of the Uruguay round by member nations of GATT in April 1994 paved the way for
setting up of the WTO. An agreement to this effect was signed by 104 members. The WTO agreement came into force from January 1, 1995. The present membership of WTO is 164 countries. Objectives of WTO: to set and enforce rules for international trade, to provide a forum of negotiating and monitoring further trade liberalization, to resolve trade disputes. Introduction: the sustainable development and environment can go together, to ensure that developing countries secure a better share of growth in world trade, to resolve trade disputes, to increase the transparency of decision making processes. Introduction: sustainable development, the development and environment can go together, to ensure full employment and broad increase in effective demand. Impact and challenges of globalization. There is two types of impact there. Positive impact: a better economy introduces rapid development of capital market. Second one, standard of living has increased. And third one, globalization rapidly increase better trade so that more people are employed. Fourth one, introduce new technologies and new scientific research patterns. Fifth one, globalization increasing the GDP of a country. Sixth one, it helps to increase in free flow of goods and also to increase foreign direct investment, and it have negative impact also. So first one, too much flow of capital amongst countries introduces unfair and immoral distributors of income. Another fear is losing national integrity because of too much exchange of trade. Independent domestic policies are lost. Rapid growth of the economy has required a major infrastructure and resource extraction. These increase negative ecological and social cost. Rapid increases in exploitation of natural resources to earn foreign exchange. Environmental standards and regulations have been relaxed. Challenges of globalization. The benefits of globalization extend to all countries. That will not happen automatically. The fear that globalization leads to instability in the developing world. The industrial world that increased global competition will lead in race to the bottom in wages, labor right and employment practice. It leads to global imbalance. Globalization has resulted with the embarrassment. Globalization has led to an increase in activities such as child labor and slavery. People started consuming more junk food. This caused the degradation of health and spread of disease. Globalization has led to environmental degradation. GATT, GATT 1947 பார்த்தோன்னா 23 நாடுகள் ஒன்றா சேர்த்து இந்த காட் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. இதன் காட்டோட நிறுவன உறுப்பினரில் இந்தியாவும் ஒன்றா இருந்துச்சு. அதாவது இதனுடைய ஒவ்வொரு ரவுண்டாக மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் 7வது ரவுண்டில் 99 நாடு வரையும் கலந்துக்கிட்டாங்க. 1986 ஆண்டு நடந்த 8வது மாநாட்டில் பார்த்தோம்னாக்க 117 நாடுகள் கலந்துக்குச்சு. இந்த 117 நாடுகள் கலந்துக்குச்சுல அந்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா உருகுவேல நடந்திருக்கு. காட்டோடைய இயக்குனர், அதாவது டைரக்டர், காட்டோடைய இயக்குனர் யார் அப்படின்னா ஆர்தர் டங்கல் அப்படின்றவர். அவர் இறுதியாக ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்த ஒப்பந்தத்துக்கு பேர் தான் டங்கல் வரைவு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த டங்கல் வரைவு ஏப்ரல் 15, 1994 கையெழுத்திடப்பட்டு ஒப்புதல் அளிச்சிட்டாங்க. அதாவது அந்த மாநாட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இதனோட முக்கிய நோக்கம் என்னன்னாக்கா, அர்த்தமுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பலவிதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைப்பதன் மூலமே சர்வதேச சங்கத்தை அதிகரித்த முடியும். ஓகேவா? அதாவது தேவையில்லாத ஒதுக்கீடு இது எல்லாத்தையுமே மானியத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. இந்த காட்டோட சுற்று முதலாவது சுற்று ஜெனீவாவில் நடந்திருக்கு. 2வது சுற்று அன்னீசி பிரான்ஸில் நடந்திருக்கு 1949. இதன் பிறகு உலக வர்த்தக அமைப்பு அடுத்த அது முக்கியமானது. 1994 ஆண்டு ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பை காட் உறுப்பு நாடுகள் உருகுவே சுற்று இறுதி ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்கல்ல, அப்போ இதையும் அமல்படுத்திட்டாங்க. இதில் 104 உறுப்பினர்களால் இது கையெழுத்திடப்பட்டு ஒப்புதலுக்கு அளிக்கப்பட்டது. WTO அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வர்த்தக அமைப்பு.
இதன் உடன்படிக்கை வந்து ஜனவரி 1 1995 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. இப்போ இதில் எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா 164 நாடுகள் இதில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இந்த WTO தனக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா அயல்நாட்டு வாணிபத்திற்கு விதிகள் அமைச்சு கொடுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது வர்த்தக தாராளமயமாக்குதலுடனான பேச்சுவார்த்தை மற்றும் கண்காணிப்பதற்கான ஒரு மன்றத்தை தனியாக கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ட்டுருக்கான். அடுத்து மூணாவது வர்த்தக தகராறுகளை கையாளுதல், பிரச்சனை எதுவும் வராமல் பார்த்துக்கிறது. நாலாவது நிலையான முன்னேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய இரண்டையும் ஒருங்கிணைந்து அறிமுகம் செய்தல், முன்னேற்றம் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலையும் பாதுகாத்துக்கணும். அடுத்து அஞ்சாவது உலக வர்த்தகங்களில் வளர்ந்து வரும் நாடுகளின் ஒரு சிறந்த வளர்ச்சிக்கு பாதுகாப்பாக இருக்கணும். ஆறாவது முடிவெடுக்கும் செயல்களில் வெளிப்படைத்தன்மை அதிகரித்தலும். அடுத்து ஏழாவது முழு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் பயனுள்ள தேவையை அதிகரித்தல். இதுதான் இவனுடைய குறிக்கோளாக இருந்திருக்கு. இந்த உலகமயமாக்குதல் இருக்கு பாரு, அதனுடைய தாக்கம் அது எப்படி இருக்குது அப்படின்னா அதனுடைய சவால் அதுவும் எப்படி இருக்குது அப்படின்போது ஃபஸ்ட்டு தாக்கம் பார்த்தோம் அப்படின்னா நேர்முறை தாக்கமும் இருக்குது, எதிர்முறை தாக்கமும் இருக்குது. நேர்முறை தாக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இது வந்து ஒரு சிறந்த பொருளாதாரம், மூலதன சந்தையுடைய விரைவான வளர்ச்சியை அறிமுகப்படுத்துது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதனால் வாழ்க்கை தரம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கும். மூணாவது உலகமயமாக்கல் வேகமாக வர்த்தகத்தை அதிகரிச்சுட்டே வருது, அதனால் அதிக மக்களுக்கு நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். நாலாவது இது புதிய தொழில்நுட்பங்களை மற்றும் புதிய அறிவியல் ஆராய்ச்சி முறைகளை வந்து நமக்கு தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே வந்துட்டுருக்கு. இதுக்கு அடுத்து உலகமயமாக்கல் ஒரு நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறது, இதுதான் காரணமாக இருக்குது. இதுக்கு அடுத்து இது பண்டங்களின் ஒட்டுமொத்த தாராளமாக அதிகரிக்கவும் வெளிநாடு நேரடியாக இதில் முதலீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதே நேரத்தில் இது எதிர்மறையான தாக்கத்தையும் கொடுக்குது. அது எப்படி அப்படின்னாக்க நாடுகளிடையே இருக்கக்கூடிய மிக அதிகமான மூலதனம் வருமானம் இதை நியாயமற்ற ஒழுங்கற்ற விநியோகிப்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்றது, ஒரு டிசிப்ளின் இல்லாதவங்க. அடுத்து ரெண்டாவது என்னன்னாக்க தேசிய ஒருமைப்பாட்டை வந்து இது இழந்துட்டு வந்துட்டு இருக்கு, நாடுகளுக்குள்ளே இது ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. மிக அதிகமான வர்த்தக பரிமாற்றம் இருக்கிறதுனால சுதந்திரமான உள்நாட்டு கொள்கைகளை ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது, வெளிநாட்டு கொள்கை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கனால. அடுத்து மூணாவது முக்கிய உள்கட்டமைப்பு மற்றும் வளங்களை வந்து பிரித்தெடுத்தாலும் ஒரு பொருளாதாரத்திற்கு விரைவான வளர்ச்சிக்கு தேவைனாலும் இது எதிர்மறை சுற்றுச்சூழல் மற்றும் சமூக செலவுகளை தான் இது நமக்கு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. அடுத்து அந்நிய செலவாணியை பெறுவதற்கான இயற்கை வளங்கள் மிக அதிகமான விரைவாக சுரண்டப்படுகின்றது, இயற்கை வளங்களை ஃபுல்லாக சூறையாடிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சுற்றுச்சூழல் பற்றிய தரங்களும் கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாது, இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது, பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க எடுத்து தள்ளிட்டே இருக்கிறானுங்க. இந்த உலகமயமாக்குதல் கொள்கையை வருவதில் இருக்கக்கூடிய சவால் இருக்கா அப்படின்னு பார்த்தா சவாலே நிறையா இருக்குது. அது என்ன சவால்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த உலகமயமாக்கலுடைய நன்மைகள் அனைத்தும் நாடுகளுக்கு நீட்டிக்கப்பட வேண்டும், அவ தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. ஓகேவா. ரெண்டாவது வளர்ந்து வர உலகத்தில் உலகமயமாக்கல்ன்றது ஒரு உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப நமக்கு பயமாக இருக்குது. இதை வந்து இது அப்படியே நிலையாகவே இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இதை பண்ணிகிட்ருக்கோம். மூணாவது உலகமயமாக்கல்னால உலகளாவிய போட்டியை அதிகரித்த தொழில்துறை உலகில் ஊதியங்கள், தொழிலாளர் உரிமைகள், வேலைவாய்ப்பு நடைமுறைகள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப கீழே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அடுத்து இது உலகளாவிய சமத்துவமின்மைக்கு வழிவகுக்குது, ஒரு ஈக்குவாலிட்டியே கிடையாது, இம்பேலன்ஸில் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்க உலகமயமாக்கலில் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுருது. அடுத்து உலகமயமாக்கலில் குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் அடிமைத்தனம் போன்ற நடவடிக்கைகள் இதில் அதிகரிச்சுட்டே வந்துகிட்டே இருக்குது, கட்டுப்பாடாக இருந்து வேலை பார்க்குற மாதிரி நிலைமையில் கொண்டு விட்டுருது. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மக்கள் அதிகமான துரித உணவுகளை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் உடல் நலம் வந்து கெட்டு போயிட்டே இருக்குது. அதே நேரத்தில் மக்களுக்கு எளிதாக நோய் பரவுவதற்கான ஒரு அபாயமும் இருக்கின்றது. இதுதான் உலகமயமாக்கல் வந்து அமல்படுத்துவதற்காக ஏற்படக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் சவால்களாக இருக்குது, இந்த சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ கைஸ். Our lesson came to an end. I will meet you on following videos. Give your valuable feedback. Share these videos to your friends. If you need further videos from history, subscribe to KURTY VARALAU. Thank you guys and love you all.